பெருமான் தர்மசாலையிலே தங்கியிருந்தவர் இந்த கட்டடம் என்று அந்த பழைய கட்டடம். நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 190 140-45 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மேட்டுக்குப்பம் எப்படி இருந்து நீ கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசையில யாரும் கிடையாது. அந்த குடிசை கூட யாருது அப்படின்னா வைணவர்கள் வந்து தங்கி போறதுக்கு உண்டான இடம் இது. அவங்க வந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க அங்கங்க வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க. பிச்சைன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க, அதுக்கு ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணுவாங்க. கிராமங்கள்ல அரிசி பருப்பு எல்லாம் கொடுப்பாங்க. இங்க கொண்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் இங்க இருந்து எல்லாம் கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. அதனால அவங்க வச்ச பேர் தான் மாளிகைன்னு பேர் வச்சிருந்தாங்க. வெறும் மாளிகை, நம்ம எல்லாம் வீடுன்னுவோம். துறவிகள் வந்து தங்குற இடத்துக்கு மாளிகைன்னு பேர் வைப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வள்ளலார் இங்க வந்து போக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வர்றதை நிறுத்திக்கிட்டாங்க. வருஷம் வருஷம் வரவங்க மேட்டுக்குப்பத்துக்கு வர்றதை நிறுத்திட்டாங்க. வள்ளலார் இருக்கிறார் என்று தெரிந்த உடனே இனிமேல் அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு லாய்க்கலைன்னா அவங்க வர்றதில்லை. அந்த இடம்தான் இப்ப நாம உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த குடிசையில வள்ளலார் வந்து தனிமையா இருந்தார். கூட யாருமே கிடையாது, எல்லாம் தர்மசாலையில் தான் இருப்பாங்க. காலையில போவாரு, தர்மசாலையை பார்ப்பாரு, மெயின்டைன் எல்லாரும் என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு யாருக்கும் தெரியாத அங்க வந்து உட்காந்துக்குவாரு. பையா சொல்றாரு இல்லையா, பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்றாரு. அப்போ பசித்திருப்பதற்கும் தனித்திருப்பதற்கும் விழித்திருப்பதற்கு ஏற்ற இடமாக இதை தேர்வு செய்கிறார். இங்க வந்து ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசைக்குள்ள உள்ள உக்காந்துக்கிட்டு ஒரு சின்ன விளக்கு, அந்த விளக்கு தான் அவருக்கு துணை. அப்போ மாதிரி நமக்கு எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது, இது மாதிரி ரோடு வசதிலாம் கிடையாது, தெருவு லைட்லாம் கிடையாது. எங்கு பார்த்தாலும் இருள் கும்பிட்டு தான். எல்லா வீட்லயும் அந்த காலத்தில் என் வீட்டிலாம் கூட நான் 5-6 வயசுலாம் இருக்கும் போது எங்க வீட்டுலாம் எலக்ட்ரிக் லைட்லாம் கிடையாது, சின்னமான விளக்கு தான். பாட்டில் எடுத்துட்டு போய் கடையில் வாங்கிட்டு வருவோம், அதை ஊற்றி அந்த விளக்கை வச்சு தான் சமையல் பண்ணுறது, சாப்பிட்றது, படுக்கிறது எல்லாம் அந்த விளக்கு தான். அது படுத்துட்டு 10 மணி 11 மணி படிச்சா அந்த விளக்கை அணைச்சி வச்சுட்டு படுத்துக்குவோம் இருட்டில். இது அந்த காலத்தினுடைய வாழ்க்கை முறைகள். அப்போ வள்ளலாருடைய காலத்தில் ஒரு சின்ன விளக்கை வச்சுட்டு தான் இங்கே இந்த குடிசையில் உட்கார்ந்துருக்கார். இங்கே